ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொள்ளு ரசம் பண்ண போகிறேன். அதுக்கான கொள்ளு பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொள்ளு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா ட்ரை வானிலையில் போட்டு நம்ம வறுத்துக்கணும். கல் மண் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துக்கணும். அதிகபட்சம் நம்மளுடைய அஞ்சன பெட்டியிலேயே நம்மளுடைய ப்ராப்ளத்தெல்லாம் தீர்க்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. கொள்ளு ஓரளவு வறுபடட்டும். 2 ட்ரை சில்லி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வருங்கோ. வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும். எதையுமே கருக விடாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது வருந்தாச்சு. இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். இது நான் ஒரே நாளில் இந்த பொடி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு வரும். அதனால நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு தேவையானது. இந்த கல்லுப்பை நான் ஏன் இப்போ போட்டேன் அப்படின்னா வறுத்து தான் இப்போ யூஸ் பண்ணணும். அதனால இப்போ போட்டு நான் வறுத்துக்கிறேன். இதோடையே பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பொடி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க அதுவே இந்த பீரியடில் இந்த ஐப்பசியிலேருந்தே ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம் வரைக்குமே எல்லாருமே கையில் இன்ஹேலரோடு தான் அலையிற மாதிரி இருக்கும். பாவம் ஒர்க் பண்ணுறவாளுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா கவலை இல்லை. ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வறுத்தா கருகி போயிடும். இதை ஆற வச்சு மிக்சியில் நம்ம பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா இது அயன் வானலிங்கனால இதில் ஹீட் இருக்கும் கொஞ்ச நாள். அதில் கொஞ்சம் வறுபடும். ஸோ நான் முன்னாடி அணைச்சிட்டேன். இந்த டைமில் கேட்கவே வேண்டாம், கட்டி பெருங்காயத்தை அள்ளி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கட்டி பெருங்காயம் போடணும். ஏன்னா இந்த கட்டி பெருங்காயம் சூடு வறுக்கும் போதே போட்டு அது இலகிடும். இலகி இருக்கும்போது என்னாகும்னா அரைக்கும் பொடி பண்ணும்போது பிச்சுக்குன்னு ஆகிடும். அதனால் எண்ட் ஆஃப் த டைம் இந்த கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு டம்ளர் ஜலம் விட்டுக்கிறேன். ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளி. இதில் புளிப்பு அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த புளி ஜலம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளி ஜலம் நல்லா கொதிச்சாச்சு இல்லையா? அப்போ உங்களுக்கு தேவையான அளவு பொடியை இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு விளாவிக்கலாம். இந்த பொடி போட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து தான் போட்டிருக்கோம். இதுலேயே உப்பு போட்டிருக்கோம், மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். நீங்கள் கடைசியில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஆல்ரெடி போட்டாச்சு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உப்பு, பொடி, காரம் 3ம் போட்டாச்சான்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சுங்கனால இதை அப்படியே லேசாக நுரைச்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன்.
நீங்கள் இதெல்லாம் வறுக்கும் போதே பூண்டை வந்து தோல் எடுக்காமல் அப்படியே கூட போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து தேவைப்படும் போது சில நாள் பூண்டு சேர்த்துக்கிறது இல்லைங்கிற நாளில் எனக்கு வந்து அது பயன்படாதுங்கனால நான் அப்போ போடலை. ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக பூண்டை நசுக்கி இதில் போட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம இதுக்கு கடுகு மட்டும் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். ஆல்ரெடி அதில் ஜீரகம் சேர்த்துட்டேன். வேணும்னா நீங்கள் ஜீரகமும் போட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இருந்தால் அதை பிச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த கருவேப்பிலையோட வாசனையே போதுமானதாக இருக்கும். இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த கொள்ளு சூப்பு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து ஆல்ரெடி மார்னிங் ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணிட்டீங்க, இந்த ரசம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டைமில் கூட இது ஒரு சூப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொள்ளு கண்டிப்பாக இந்த 3-4 மந்த்துக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து சளியை வந்து குறைக்கக்கூடியது. ஜலதோஷம் பிடிக்காமல் தடுக்கும். ஜலதோஷம் நல்லா பிடிச்சி இதுவாகிடுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். இதை மட்டும் சாப்பிட்டே நம்ம சரி பண்ணிக்க முடியாது. எப்படி நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் போகலைனாலும் அது வந்து ஒரு 1 வீக்குக்கு நமக்கு இருக்க தான் இருக்கும். ப்ராப்ளம் உண்டு பண்ணிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொள்ளு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. அதாவது நம்மளை ஃபிட்டாக வைக்கக்கூடியது, ஊழச்சதைகளை குறைக்கக்கூடியது. சிறுநீரக கற்கள் இருக்கு இல்லையா, அவளுக்கெல்லாம் இந்த கொள்ளு ரொம்பவே பயன்படும், வெளியேறிடும். கொள்ளை வந்து ஊற வச்சு முளை கட்டி சாப்பிடலாம். இது வந்து ஹீட்டை கொஞ்சம் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதனால அடிக்கடியும் எடுத்துக்க வேண்டாம். அப்படி அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கொள்ளை வந்து ஊற வச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா முளை கட்டி சாப்பிடலாம். அவ்வளோதான். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சீசனில் யூஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.